ஹாய் மக்களே, வணக்கம். நடந்து முடிந்த தேர்தல் தமிழ்நாடு எலெக்ஷன் 5 மாநில சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, அசாம், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி, கேரளா, அசாம் எக்ஸெட்ரா. ஸோ இந்த 5 மாநிலத்திலையும் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எல்லாம் ஒட்டுக்க 4ஆம் தேதி அன்றைக்கி தான் ரிசல்ட் போல. ஸோ அதனால் வந்துட்டு மற்ற மாநிலத்தை விடுங்க, நம்ம மாநிலம் தமிழ்நாடு. ஸோ இதை பற்றி பேசுவோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் தேர்தலில் இப்போ எல்லாமே கிட்ட டேட் நெருங்க எல்லாமே பரபரப்பாயிட்டாங்க. என்ன பண்ணுது. ஸோ நேற்று வந்து எல்லாமே ஒட்டுக்காக சேர்ந்து கூட்டம் கருத்து கணிப்பாளர்கள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒன்று வந்து மொத்தமாக சாதகமாக வந்துட்டு டிஎம்கே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே முன்கூட்டியே பிளான் பண்ணி சொல்கிறது தான். இந்த கருத்து கணிப்பு எதுவுமே வந்துட்டு எல்லாமே உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க பிஜேபி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கருத்து கணிப்பு எதுவுமே உண்மை இல்லை, ஒரு தோராயமானது தான். ஸோ ஆனால் மற்றபடி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப் ஆகட்டும், இல்லை மீடியா ஆகட்டும், டிவி ஆகட்டும், நியூஸ் ஆகட்டும், எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சஸ் இந்தியா டுடே அவங்க சொல்கிறது முழுக்க 99% உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 98 to 120 வரைக்கும் நம்ம டிவிக்கே வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிவிக்கே பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஜய் வந்துட்டு படங்கள் நடித்து அப்படியே பெரிய ஆளாகி வந்து நிற்கிறாரு. ஸோ மீடியாவில் தான், சினிமாவில் தான் வந்துட்டு அவர் யார், அவரோட பூர்வீகம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் பெருசாக இறங்கி பணியாற்றலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக பணியாற்றலை, அவருக்கு என்ன பண்ணுறது, எப்படி நாங்கள் ஓட்டு போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் மக்கள் பணி செய்யறதுக்கு தான் ஒரு அரசாங்கம்னு இருக்குது அப்போல இருந்து. ஸோ இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு எல்லாமே அந்தந்த மாநிலத்தை பிரித்து 25 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம் இந்தியா இருக்குது. ஸோ அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து எல்லாமே கலெக்டர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, தலைவர்லேருந்து, நம்பர்லேருந்து, வார்டு நம்பர்லேருந்து, கவுன்சிலேருந்து எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். இவங்க தான் வந்து மக்கள் பணியை ஆற்ற முடியும். ஸ்ட்ரெயிட்டாக பிரதமரோ இல்லை முதலமைச்சரோ வந்து எல்லாருக்கும் வந்துட்டு ஊட்டி விட முடியாது. ஸோ அதுதான் எல்லாரும் தனித்தனி பிரித்து வச்சுருக்காங்க. அது தேவையான பணங்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்படும். எல்லா மாநிலத்திலும் வந்து பிரதமரால் பகிர்ந்தளிக்கப்படுது. சென்ட்ரலேருந்து ஸ்டேட்டுக்கு எல்லாருக்கும் வருது. அதில் தின்னுட்டு மீதி ஊழல் பண்ணிட்டு மீதி தான் வந்து பண்ணிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது விஜய் வந்துட்டு மக்களை சேவை பண்ணல, அவர் எப்படி எலெக்ஷன் நிற்கலாம், அவர் வரலாம், யார் அழுதாங்க அப்படின்னு எக்ஸெட்ரா அப்படின்னு அவரை எதிர்த்து நிற்கிற ஆட்கள் வந்து வயிற்றெரிச்சல்ல கக்குன்னு கக்குனாங்க. ஸ்டாலின் சொல்கிற மாதிரி எரியுதடி மாலா தண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க மட்டும் வந்துட்டு உட்காந்துட்டு அப்பம் போன பிறகு புள்ள போன ஒரு பேரன் இப்படிலாம் வந்துட்டு சீனா ஓட்டலாம். எம்ஜிஆர் போன பிறகு ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா போன பிறகு இப்போ எடப்பாடி சொடப்பாடின்னு சொல்லி டெட்பாடி வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் வேஸ்ட் பீஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரால் தனித்து நிற்கும்போது கூட்டணி வச்சுங்க சீனா ஓடிங்கிறது அவரும் எல்லாம் கோடி சேர்த்துச்சு. ஸோ இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாட்டில் வேறு கட்சியே வராதா அப்படின்ற மாதிரி இருந்த பொசிஷனில் தான் பல கட்சிகள் வந்துட்டு போயிட்டாங்க. அதில் தனிச்சு நின்னார் நம்ம விஜயகாந்த். அவர் வந்தார், அவர் கட்சி ஆரம்பித்தார். ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு வின் பண்ணி எதிர்கட்சி தலைவராக போய் உட்கார்ந்தார். அவர் பாவம், அவர் இருந்தாருன்னு அரசியல் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ அவர் வந்து உடல்நலம் பேணி பாதுகாக்கிறதுன்னு அவர் போயிட்டார். ஸோ அதை தாண்டி அதே சினிமா துறையில இருந்து விஜய் தம்பியா செந்தூர் பாண்டியா நம்ம விஜய் வந்து நிற்கிறார். நம்ம வில்வித்த விஜயன் வந்து நிற்கிறார். ஸோ இவர் வந்துட்டாருன்னா என்ன செஞ்சு தீர்ச்சிட்டாரு, மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, என்ன செய்ய போறாரு, இவர் வந்து தான் பணி செய்யணுமா, ஏன் இருக்கிற அரசு சரியில்லாதனால தான் அவர் வரார். மக்களுக்கு இருக்கிற அரசாங்கம் ஒழுங்காக பணியாற்றி இருந்தால் இவர் வரமாட்டார். வர வாய்ப்பு இல்லை, வர சான்சஸ் இல்லை. அவங்க சரியாக பணியாற்றலை, அதனால தான் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறார். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மக்கள் என்ன பண்ணணும், அதுதான் அரசாங்கம் இருக்குல்ல, மக்களுக்கு அவங்க தான் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தாண்டி கட்சி ஆரம்பித்து ஒருங்கிணைச்சு ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிஎம் ஆகக்கூடிய தகுதியில் வந்து நிற்கிறார். மக்கள் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் மக்கள் பணி சரியாக செய்யலை அப்படின்னா அவரை தூக்கி எறிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். என்னதான் நம்ம பாப்புலாரிட்டியாக இருந்தாலும் அவர் சினிமா துறையில் டாப்பில் இருக்கலாம், பட் அரசியல் துறைன்னு வரும்போது இருக்கிற கட்சிங்க தான் டாப்பு. இவங்களுக்குள்ளே தான் அடிச்சுப்பாங்க. ஸோ இவங்களை மீறி மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்க தில்லு முள்ளெல்லாம் மீறி மக்கள் எப்படி வெற்றி பெறுறது விஜய். ஸோ இவங்க எப்படியும் ஊழல் பண்ணியிருப்பாங்க. கரூர் விஷயம் உங்களுக்கு தெரியும், எக்ஸெட்ரா. விஜய்க்கு ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி மக்கள் எப்படி ஓட்டு போட்டுறாங்க. அவர் கூட்டணிக்கு அழைச்சாரு, ஆனால் யாருமே வரல கூட்டணி. அவரை நம்பி யாருமே கூட்டணிக்கு வரல. காரணம் பணம். விஜய் வந்து பணம் தர மாட்டார். ஸோ மக்கள் சேவை செய்ய தான் நான் வந்திருக்கேன், என்னால் பணம் கொடுக்க முடியும். ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க, எவ்வளோ கோடி தரீங்க
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் வராமல் இருந்து அவங்களும் வரல, திமுக வராமல் இருந்து அவங்களும் வரல, ஸோ மற்ற கட்சிகள் வராமல் இருந்து அவங்களும் வரல. எல்லாமே வந்து பணத்தை தான் எதிர்பார்த்தாங்களா கண்டி, யாருமே குணத்தை எதிர்பார்க்கல. பணம் தான் முக்கியம்னு நினைச்சிட்டாங்க. குணத்துக்கு குப்பையில போட்டு அரசியல் வந்துட்டு காங்கிரஸ், ஐ மீன் டிஎம்கே பக்கம் பாதி பேர், ஏடிஎம்கே பக்கம் பாதி பேர் போயிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே பணம் பலம் படைத்த கட்சிகள், பணத்தை கோடி கோடியே கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க மற்ற கட்சி. அது எல்லாமே குப்பைன்னு வச்சுக்கோ. கட்சிகளை சேர்ந்துட்டு சும்மா டம்மி பீஸை நானும் எம்எல்ஏ தரேன் இவ்வளோ பேர் இருக்கு அவ்வளோ பேர் சேனை போட்டு கோடி கோடியே பணத்தை வாங்கி போட்டியில் வச்சுட்டு ஜாலியாக உட்காந்துருக்கானுங்க. அவ்வளோதான் கூட்டணி. இது அவங்களோட வியாபாரமாக போச்சு. ஸோ அப்போ தான் வந்து சொகுசாக வாழ முடியும். டிஎம்கே ஜெயிக்குது தோக்குது அப்பாற்பட்ட பிரச்சனை, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தோக்குது ஜெயிக்குது அப்பாற்பட்ட பிரச்சனை. இடையில வந்து கூட்டணி இருக்கு இல்லையா, பணத்தை வாங்கிட்டு சொகுசாக இருக்காங்க, அவ்வளோதான். நம்ம ஆள் வந்து டிவிக்கே வந்து பணம் தர முடியாது, மக்களுக்கு சேவை செய்யறதா வாங்க ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ இதுக்கு யாருமே உடன்பட்டு வரலை. கட்சி ஆரம்பிச்சதுமே மாநாட்டில் சொல்லிட்டாரு, விக்கிரவாண்டி மாநாட்டில். பட் யாருமே செவி சாய்க்கல. காரணம் பணம். அதெல்லாம் தாண்டி மக்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி வந்து நின்று இருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக வின் பண்ணுவார். ஸோ அதனால தான் வந்துட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆக்சிஸ் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா 98 120% வந்து கண்டிப்பாக அடிப்பாங்க, இவங்க தான் சிஎம் ஆகுவாங்க, விஜய் தான் சிஎம் ஆகுவார்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் டம்மியாக தான் சொல்லியிருக்கானுங்க. மற்ற சொல்கிற கருத்து கணிப்பெல்லாம் வேஸ்ட்டு, எல்லாமே அதான் பரவலாக பேசிக்கிறாங்க. அவங்க எங்கெங்கே எல்லா மாநிலத்தையும் யார் ஜெயிப்பாங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் தமிழ்நாட்டுக்கு டிவிக்கு புது கட்சி, புதுச்சேரிக்கு வந்துட்டு ஆளுங்கட்சி. ஸோ பிஜேபி இந்த சைடு அசாம் சைடும் பிஜேபி, திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால். ஸோ கேரளாவில் காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இவங்க சொல்லிக்கிற கருத்து கணிப்பு வந்து எந்த விதத்தில் வின் பண்ணுறது 4ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், யார் சிஎம் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ மக்களே, இதெல்லாம் தாண்டி மனித சக்தியும் தாண்டி கடவுள் சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு விஜய் நம்பி போயிருக்காரு. திருச்செந்தூர் போனார். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காரு, மகாராஷ்டிராவுக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 2 பேருமே மிக சக்தி வாய்ந்த சுவாமிகள் தான். ஸோ இந்த பக்கம் போனால் தமிழ் கடவுள் முருகர், இந்த பக்கம் போனால் ஒரு சாய்பாபா. ஸோ அந்த நார்த் இந்தியனில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து பயங்கரமாக அவங்களும் வந்து இப்போ நம்ம எப்படி பெருமாள் சிவன் முருகர் கொண்டாடுறோமோ அந்த சைடு வந்துட்டு சாய்பாபா அவ்வளோ விமர்சனமாக கொண்டாடுவாங்க. ஸோ எல்லாமே ஷீரடி சாய்பாபா சாய்பாபானா ஷீரடிக்கு தான் போவாங்க. பெருமாள்னா திருப்பதி, சிவன்னா தஞ்சாவூர், திருவண்ணாமலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சாமியார் ஃபேமஸ். ஸோ அதனால் வந்து இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கும் கள்ளழகருக்கும் திருவிழா போயிட்டுருக்கு. சொக்கநாதர் மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சு இப்போ நாளைக்கு கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்க போகிறாரு. அதுக்கு பயங்கர கூட்டம், மக்கள் அவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டம், ஆயிரக்கணக்கான வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சாமி ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மனித சக்தி மீறி கடவுள் சக்தி இருக்குது, அவர் நினைச்சா நம்ம ஜெயிக்க முடியும்னு விஜய் வந்துட்டு நான் எப்படியாவது வெற்றி பெற்றாகணும், மக்களுக்கு நான் நன்மை செஞ்சு ஆகணும், இந்த ஒரு எண்ணம் தான் அந்த ஆளுக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும் மக்களுக்கு. நான் பணத்தை சம்பாதிக்கணும், ஊழலில் மிதக்கணும், கோடி கோடி இன்னும் சம்பாதிக்கணும், போதாது பணம் அப்படின்றதும் அவர் எண்ணம் இல்லை. ஏன்னா இருக்கிற பணத்துக்கே வந்துட்டு அவர் போதும் ஏன்னா அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பணத்தை கரைச்சிட்டு வர்றாரு தலைவர். தாவேக்கா தலைவர் வந்து இருக்கிற பணத்தை காலி பண்ணிட்டு வர்றாரு. அமௌண்ட் ஏறலை, இறங்குது. இருக்கிற அமௌண்ட் வந்து இறங்குது. கடன் வாங்குறாரோ, சொத்து விற்கிறாரோ, இல்லை கையிருப்பு செலவு பண்ணுறாரோ அவருக்கு தான் தெரியும். ஸோ அவருக்கு தான் தெரியும். அது நல்ல விஷயம். யாருக்காக பண்ணுறாரு? அவருக்காக ஒன்றும் பண்ணல, அவர் ஃபேமிலிக்காக ஒன்றும் பண்ணல. எல்லாமே மக்களுக்காக பணியாற்றுன்னு சொல்லதான் இருக்கிற செலவு பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க எதிர்க்க பணம் செலவு பண்ணி ஒரு கட்சி நடத்தி ஒரு தேர்தலை முடிக்கணும் ரொம்ப ரொம்ப குதிரை கொம்பாக இருக்கும். ஏன்னா குதிரை கொம்பு சொல்லி குதிரை கொம்பு வராது, அதனால தான் அது குதிரை கொம்பாக இருக்கும். குதிரை கொம்பு வந்து அதிசயம் இல்லை, அதனால. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த இதில் ஸ்டாண்டர்டாக நிற்கிறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். விஜயகாந்துக்கு அப்புறம் இவர் நிற்கிறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு நான் எல்லாமே மக்களை நம்பி தான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். வெற்றி மட்டும்தான் அவர் வேலை. நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், மக்களை நம்பி தான் இருக்காரு. வின்னர் மட்டும்தான் அவர் வாயிலேருந்து வந்திருக்கு, ரன்னர் வந்ததே இல்லை. ஸோ அவரோட நினப்பு வெற்றி அடைட்டுன்றதுக்காக மட்டும்தான் கடவுளோட அனுகிரகமும் சரி. அதனால தான் அவர் சாய்பாபா கோயில் போயிருக்காரு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார். அங்கே தான் மக்கள் கூட்டம் அலமோதிச்சுன்னு பார்த்தா அவர் தமிழ் கடவுள், தமிழ் மக்கள் தான் இருக்காங்க, இவர் தமிழ் நடிகர், என்ன அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. பட் இந்த பக்கம் போனால் மகாராஷ்டிராவுக்கும் விஜய்க்கு சம்மந்தமே இல்லை. பட் ஆல் இண்டியா ஓவர் லெவலில் அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். நடிகராகவும் ஃபேமஸ் ஆகிருக்காரு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு தாண்டி கேரளாவில் தான் அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதையும் தாண்டி மகாராஷ்டிராவில் இருக்காங்கன்னா பெரிய விஷயம். அவர் கோயிலுக்கு தான் ஏன் போகிறாரு, அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வருது.
மீடியாவில் கொஞ்சம் தான் காட்டினாங்க, இன்னும் காட்டாத நிறையவே இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மகாராஷ்டிராவில் வந்து தெரிஞ்ச தமிழர்கள் தெரியாத மகாராஷ்டிரா பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ கூட்டமாக வந்து அவரை பார்க்குறாங்க. ஏன் திருச்செந்தூர்லேயே வந்துட்டு குருக்கள்களே நான் பார்க்குறேன் நீ கூட்டமாக போய் அடிச்சுக்கிறாங்க. விஜய் நம்ம கடவுள் பார்க்குற மாதிரி போய் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் அன்பு இருக்கு அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து மக்கள் துணை இருக்கு. அதை தாண்டி கடவுள் துணை வேணும் அப்படின்றத அவங்க அவங்க காலில் போய் விழுந்துட்டு வந்திருக்காரு. முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சர்ச்சில் மாதா கோயிலில் ஆகட்டும் மண்டிட்டாலும் சரி, தர்காவிலையும் போயிட்டு மசூதி சரி, காளியம்மா கோயிலில் போயிட்டு நெடுக்க விழுந்து கும்பிட்டதும் சரி, திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ சாய்பாபா இன்னைக்கு மீட்டிங், இன்னைக்கு வந்துட்டு அவங்களோட வேட்பாளர்கள் மீட்டிங் மட்டும் நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து போதண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி வந்தார் ஒருத்தர். யார்? டிஎம்கே தலைவர். கொடைக்கானலில் காற்று வாங்க போதும், இவன் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான், இந்த பக்கம் நம்ம சுற்றுலா வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், இவன் இப்போ இன்னொருத்தன் ஓடி வருவான், துபாயிலேருந்து ஓடி வருவான். இப்போ 2-3 நாள் போயிட்டு என்னத்த கல்பனா தெரியல. பணத்தை மட்டும்தான், பணம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றது பாதுகாப்பு தான் உதயநிதி போயிருக்கு. இந்த பக்கம் இவர் காற்று வாங்க போயிருக்காரு ஸ்டாலின். இவர் போய் ஜாலியாக கொடைக்கானல் என்னத்த பெருசாக இருக்கும் போது சில்லுன்னு காற்று இருக்கு, ரெஸ்டாரண்ட்டை தங்கிட்டு வெறும் 10,000 தான் வச்சிருந்தேன். எல்லாமே நெட்டிசன் போட்டு கிளிக்கிறானுங்க. ஸோ ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு 10,000 தானே வச்சிருந்தாரு, எப்படி இவர் போனார் ஃபேமிலியோட போயிட்டு ஊரை சுற்றி பார்த்து வர்றாரு. ஸோ எல்லாமே பொய். அதனால் வந்துட்டு இவர் கொடைக்கானலேருந்து ஓடி வந்துட்டார், ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டாரான். என்ன பெரிய ரெஸ்ட், ரன்னிங் ஓடி ஜெயிஸ்டாராக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் துபாய் போயிருக்காரு புடுங்கிறதுக்கு. ஒரு பணம் இருக்கிற பணம்லாம் சேஃப்டியாக இருக்கும் வாடா உதயநிதி ஸ்டாலின். ஸோ வந்துட்டு பாரு, நீங்கள் எப்படி வீட்டில் தான் உட்கார போகிறீங்க, அப்படி இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் தான் இருக்க போகிறீங்க, ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ சத்தியமாக வந்து டிஎம்கே அவுட்டு, டிவிக்கே தான் இன்னு. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோவில் சொன்ன மாதிரி டிவிக்கே தான் ஜெயிக்கும். ஸோ மக்களோட ஆதரவு இருக்குது, கடவுளோட ஆதரவு இருக்குது விஜய்க்கு. ஸோ அதனால் டிவிக்கே தலைவர் தான் ஜெயிப்பார். இதுதான் உண்மை, இதுதான் நிரந்தரம். ஒரு வாட்டி அவர் ஆட்சி பிடிச்சாருன்னு வச்சு டிவிக்கே தலைவர் விஜய். ஸோ அதுக்கப்புறம் மற்ற கட்சி எல்லாம் சோழி முடிஞ்சு அப்புறம் மாதிரி அடுத்த 5 ஆண்டு வந்து விஜய் கூட எல்லாருமே கூட்டணி வருவாங்க. ஆனால் கூட்டணி வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? எல்லாமே ஊழல்வாதி நாய்ங்க, எல்லாமே பணம் பிடுங்கிறதுக்கு, பணம் திங்கிறதுக்கு தான் வரும். பதவி இல்லைனா பைத்து முடிச்சிடணும். என்ன வேலைக்கு போவானுங்க? கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுட்டு மற்றவங்க இருக்கிற பணத்தை வச்சு தின்னு உட்காந்துருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ தோத்துறான்னு வச்சுங்க, இப்போ இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே எம்எல்ஏ தோத்துறான்னா என்ன வேலைக்கு போவானுங்க? வேலை கிடையாது. அவனுக்கு போய் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, கோடி கணக்கில் பணம் வச்சு என்ன மையத்துக்கு வேலைக்கு போகணும்? பணம் இல்லாத வந்து அவங்கள மாதிரி நான் என்ன மாதிரி ஆட்கள் வேலைக்கு போகணும். ஸோ அதனால் வந்துட்டு பணம் இருக்கிறவன் ஜாலியாக இருப்பான், பயமே கிடையாது. அவனுக்கு வெயிலாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் கரண்ட் இருந்தானா இல்லைனாலும் பெட்ரோல் இருந்தானா இல்லைனா பணத்தை வச்சுட்டு இருக்கிறத வச்சு சாப்பிட்டு உட்காந்துருக்கணும் ஜாலியாக, அவ்வளோதான். எவனோ ஒருத்தன் அரசாங்கம் நடத்த போகிறான், நமக்கு என்ன வச்சு ஜாலியாக உட்காந்துருக்கணும். எவ்வளோ பேர் நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் மீட்டிங்கில் பார்த்துருக்கோம், அவன் படம் பார்த்துன்னு உட்காந்துருப்பான், எந்த பக்கம் படம் பார்த்துன்னு இருப்பான், என்ன படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கேமரா தெரியும். அது சில நேரத்தில் வெளியிடுவோம், சில நேரத்தில் வெளியே. நிறைய அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து வேடிக்கை பார்த்து தூங்கி இருப்பானுங்க. எல்லாம் தண்டை சோறுங்க, தண்டை தீனி மூட்டைங்க, சம்பளம் தண்ணி ஏசி போட்டு ஜாலியாக உட்காந்து இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வெறுப்பான அரசியல் தான் இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஸோ அதனால் வந்துட்டு கலைஞருக்கும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக போச்சு, எம்ஜிஆருக்கும் நல்லா போயிருந்துருக்கும். ஜெயலலிதா கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்டாலின் வந்து சுத்தம் மோசம், வேஸ்ட் பீஸு. ஸோ அதனால் வந்துட்டு எடப்பாடி இருக்கும்போது வெறும் குப்பை, அது கொரோனா டைமில் அப்படியே காலம் கடந்து போயிடுச்சு. ஸோ வேஸ்ட்டு. ஸோ இது இப்போ வரப்போகிற டிவிக்கு ஆட்சி தான் வந்து தெளிவான ஒரு நல்ல ஆட்சி, தூய ஆட்சி, லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தான் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக டிவிக்கு விஜய் தான் வரணும்னு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மகாராஷ்டிரா மக்கள் வந்து சாமி கும்பிட போகிற ஒருத்தரை வந்துட்டு வரவேற்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கள் வந்து பாதி பேர் வந்துட்டு எதிர்க்கிறானுங்க. இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, ஏமாத்தி தின்ற திருட்டு பசங்க, ஊழல்வாதி திருட்டு பசங்க விஜய் எதிர்க்கிறானுங்க, சூழ்ச்சி போகிறாங்க. நேற்று பாலாஜி, செந்தில் பாலாஜி நல்லவ மாதிரியே புறம்போக்கு, நல்லவ மாதிரியே பேட்டி கொடுக்குறாரு. இருக்குது நம்பர் 1 நாய். கரூரில் பிரச்சனை பண்ணதே கொலகார நாய், அந்த கரூரில் கொலை பண்ணதே செந்தில் பாலாஜி நாய் தான். கட்டி பிடிச்சா குத்தணும்னு அவசியம் கிடையாது, கண்ணெடுத்து சுடணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஊரில் போகிற மீட்டிங்கில் நீங்கள் மக்களை சாகடிக்குன்னு பிளான் பண்ணி சூழ்ச்சி பண்ணி சாகடிச்ச போகிற ஆளை வச்சு சாகடிச்சோ இல்லை எப்படி நடந்துச்சோ முதல்ல செத்தாங்க. விஜய் மேலே பழி வந்துச்சு. இது காரணமாக இருந்ததே செந்தில் பாலாஜி தான், டிஎம்கே தான். ஸோ அதனால் செந்தில் பாலாஜிலேருந்து அன்பில் மகேஷ்லேருந்து உதயநிதியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாம் ஓடி பார்க்குறாங்க. ஓடுறாரு நைட்டோ ஸ்டாலின் ஓடுறாரு. சிஎம் என்ன கழட்ட போகிறாரு, போயிட்டு செத்துவங்களை தூக்கி வச்சு நிற்க வைக்கிறாங்களா? நைட்டோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி. ஸோ அதனால் வந்துட்டு அதை மறுபடியும் பேச தேவையில்ல. கரூர் நிகழ்ச்சிக்கு முழுக்க காரணம் செந்தில் பாலாஜி அண்ட் டிஎம்கே மட்டும்தான். கண்டிப்பாக வந்து துவக்கணும் டிஎம்கே, எதிர்கட்சியோட வரக்கூடாது.
தனி கட்சியாக நிற்கணும் டிவிக்கு. அதுதான் மக்கள் கட்சியாக நிற்கணும். மக்களுக்கு சேவை செய்கிற கட்சியாக தான் டிவிக்கு நிற்கணும். இது நின்றுச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். எல்லாம் இந்த செந்தில் பாலாஜி, மயிரா, மட்டம் எல்லாரையும் தூக்கி நேருக்கு எல்லாரையும் என்னென்ன ஊழல் இருக்காங்க, ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்கள் எல்லாம் தூக்கி ஜெயிலில் திகார் ஜெயிலில் போடணும். ஜெயலலிதா போயிட்டு வந்தாங்க ஒரு திகார் ஜெயிலில் ஊழல் சொல்ல. சசிகலா 4 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டு வந்தாங்க பாரு, இருந்துட்டு வந்துருக்காங்களா இப்போ. ஸோ அதனால் வந்துட்டு கோடிகள் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தில் பிடுங்கணும். ஐயா எவன் பிடுங்குறான்? அரசியல் இருந்தது பிடுங்க மாட்டானே, எவனை கோடி விட வச்சுட்டு இருக்கிறானுங்க. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிரா மக்களே அவ்வளோ விஜயை சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க, வரட்டும் சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் போனால் சுந்தர் சி வந்துட்டு நான் ஒரு வார்த்தை கூட விஜய் பற்றி பேச மாட்டேன். ஏன்னா அவங்க பேசுறதுக்கு இல்லை. அவர் கட்சி ஆரம்பிச்சுக்கார், மக்களுக்காக சேவை பண்ண வராரு, புஷ்பும் சரி நான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது எதிர்கட்சி பிஜேபியில் தான் இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் சொன்னாங்க. ஏன்னா அவரோட கன்னிசன் தெரியுது. அவரோட தனிப்பட்ட விஷயத்தை விடுங்க, அரசியல் மக்களுக்காக சேவை பண்ண வர்றாருன்னா, நல்லது பண்ணாருன்னா அவரை ஆதரிக்கணும். அதுதான் அன்பு மாண்புன்னு சொல்லுவோம். ஸோ அதை விட்டுட்டு வந்து எதிர்க்கிறானுங்க, கொலை பண்ணுறானுங்க, சூழ்ச்சி செய்கிறானுங்க, அவதூறு பரப்புறானுங்க. ஸோ எக்ஸட்ரா அந்தால தொல்லை பண்ணி விட்டாங்க விஜயை. ஸோ அதெல்லாம் தாண்டி அவன் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கோயில் குளமாக சுற்றுறாரு. ஸோ மக்களே நம்பிக்கையோடு இருப்போம். கடைசி நம்பிக்கை நம்ம விஜய் தான், டிவிகே தலைவர் தான், அவர் தான் வராது. தூய ஆட்சி, நல்ல ஆட்சி நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். வெற்றி நிச்சயம்.